ஆர்டர் 14 வந்து இஷ்யூஸ் எப்படி இஷ்யூஸ்னால் என்ன, இஷ்யூஸ் எப்படி செட்டில் பண்ணும், இதெல்லாம் வந்து பேசுது ஆர்டர் 14 அபவுட் இஷ்யூ. இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூ வந்து எப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல் ப்ரொபோசிஷனில் வச்சு கொஸ்டின் ஆஃப் லா ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இஷ்யூஸ் வந்து 2 கைண்டு தான் இருக்குது. லாவில் இருக்கும் இல்லை ஃபேக்டில் இருக்கும். இந்த லாவில் இருக்க கொஸ்டின் தான் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்லாம் பண்ண முடியும். அது பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குது, நம்மளாம் ஆல்ரெடி நம்ம ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ டிசைட் பண்ணல அப்படின்னா நான் எங்கள் பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு, லைக் எனக்கு பிரசிடென்ட் இல்லைங்களா, பிரசிடென்ட் இல்லைனா என்ன பண்ண முடியாது, என்னோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண முடியாது, நான் குட்டி கோர்ட்டு. ஸோ என்ன பண்ணணும், நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் கொஸ்டின் ஆஃப் லாவில். கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டில் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா பிரச்சனை என்ன, அடிச்சிட்டான் வச்சிட்டான் இந்த மாதிரி ஃபேக்சுவல் பிரச்சனை தானே, என்னோட சொத்து எங்கள் பாட்டன்ட்டு எங்கிட்ட வந்துச்சு, எங்கிட்ட வந்துச்சு, அதெல்லாம் நம்மளே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ல. பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, அங்கே வா, சப் ரெஜிஸ்ட்ராரை கூப்பிடு, பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எப்போவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் ஆஃப் லா டிட்டர்மினேஷனுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் தோஸ் ப்ரொபோசிஷன் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் விச் த பிளைன்டிஃப் மஸ்ட் அலெஜ். இந்த இஷ்யூஸ்ன்றது ஜென்ரல் என்னன்னா, ஒரு பார்ட்டி வந்து எனக்குன்னு கேட்பான், இன்னொரு பார்ட்டி இன்னொன்று கேட்பான். ஒருத்தன் வந்து கேட்பான், இன்னொருத்தர் டினை பண்ணுவான், எஸ்ன்னு சொல்லுவான், நோன்னு சொல்லுவான். அவன் நோன்னு சொன்னால் நான் எஸ்ன்னு சொல்லுவேன், அவன் எஸ்ன்னு சொன்னால் நான் நோன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த பிரச்சனையில் இருக்கிறது தான் இஷ்யூஸாக போடுறோம். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்றது நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன லா கொஸ்டின்ஸாக இருக்குது, ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் பாருங்கள், நத்திங் இன் திஸ் ரூல் ரெக்வயர்ஸ் த கோர்ட் டு ஃப்ரேம் அண்ட் ரெக்கார்ட் இஷ்யூ பை த டிஃபெண்டன்ட் அட் த ஃபஸ்ட் ஹியரிங் மேக்ஸ் நோ டிஃபென்ஸ். மொதல் அட்மிஷன் ஸ்டேஜில் வராங்கல்ல, வரும்போதே எஸ் ஐ அக்ரி, அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான், காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேமிங்கே போக தேவையில்ல. மொதல் சம்மன் கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்கல்ல, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், ஆமாம் தெரியாமல் வாங்கிட்டேன், தெரியாமல் கொடுக்க மறந்துட்டேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அங்கேயே ஆர்டர் பாஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இஷ்யூ ஸ்டேஜுக்கே போகாது. ஸோ இவங்க நம்ம கிளைண்ட் கொடுத்துரும், அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஒரு விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், சமரசமே ஆக மாட்டோம்னா இஷ்யூ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. 2, கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ். எத்தனை இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை இஷ்யூஸ்லையும் ஜட்மெண்ட் எழுதணும். இது நமக்கு தெரியும். இஷ்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஜூரிடிக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். கோர்ட்டில் மூட் கோர்ட் காம்படிஷன்லாம் போயிருந்தோம்னா மொதல் கொஸ்டின் வந்து ஜூரிடிக்ஷன் இருக்கா, திஸ் கோர்ட் டசன்ட் ஹேவ் த ஜூரிடிக்ஷன் மை லார்ட்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவல் கோர்ட்டில் நமக்கு தெரியும், ஆக்சுவல் கோர்ட்டில் அந்த ஜூரிடிக்ஷன் இஷ்யூ வராது, ஏன்னா எல்லா லாயர்ஸ்க்கும் தெரியும் ஜூரிடிக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் கேஸே போடுவோம். பட் அதர்வைஸ் இந்த மூட் கோர்ட் காம்படிஷன்லாம் ஜூரிடிக்ஷன் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நான் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் எவர் என்னோட ஜூரிடிக்ஷனில் வருதான்னு பார்க்கணும். 2 ஊரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தேனியும் மதுரையில் 2 கோர்ட்டில் வர மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, நான் மதுரை கோர்ட்டில் மேபி அவங்கக்கிட்ட கூட ஜூரிடிக்ஷன் அவங்களுக்கு ஜூரிடிக்ஷன் இருக்கியா, அவங்ககிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வேணால் நான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஜூரிடிக்ஷன் ஆஃப் கோர்ட்டு லிமிட்டேஷனில் ஏதாவது பார் பண்ணுதா, இதெல்லாம் வந்து பேசிக் இஷ்யூஸ். ஜூரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா, பெக்யூனரி ஜூரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா, ஸ்டாம்ப் ஃபீஸ்லாம் ஒழுங்காக கட்டியிருக்கானுங்களா, இல்லை வந்து அது என்ன சொல்லுவாங்க, லிமிட்டேஷன்லாம் ப்ராப்பராக வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இல்லைனா இவங்க கேட்குற விஷயம் ஏதாவது சட்டங்கள் வந்து மறுத்திருக்கா, இந்த உரிமை கொடுக்கவே கூடாதுன்னு ஏதாவது சட்டங்கள் இருக்கா, பார்டு பை லாவாக இருக்கா, இந்த மாதிரிலாம் ஜென்ரலி பார்த்து அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா, ஜூரிடிக்ஷனும் டைம் லிமிட்டேஷனும் ஓகே ஆச்சுன்னா தான் நீங்கள் அடுத்து ப்ரொசீடே பண்ண முடியும் மற்ற இஷ்யூஸ்க்கு. அது இல்லைனா அங்கேயே முடிச்சு விட்றலாம் கேஸை. 3ல் என்ன சொல்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் விச் இஷ்யூஸ் மேபி ஃப்ரேம். எதெல்லாம் வச்சு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க, பார்ட்டி வந்து ஓத்தெல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு சில அலிகேஷன் சொல்கிறாங்களா, அவன் அப்படி பண்ணால் அதை வச்சு நீங்கள் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ப்ளீடிங்ஸில் கொடுக்குறாங்க பிளைன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில், அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம். இன்ட்ராகேட்ரிஸ்னு அப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ப்ரூஃப் அஃபிடவிட்டில் நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க, நீ காலையில் இன்ட்ராகேட்ரிஸ்னு பார்த்தோம், அதை வச்சு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பேசிக்கலி கோர்ட்டுக்கு எப்படிலாம் பார்ட்டிஸ் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. Rule 4, court may examine witness or documents before framing issues. கோர்ட் என்ன பண்ணணும்னா, பிரச்சனை இருக்கா இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு பிரச்சனை இருக்கா இல்லைன்னு முடிவு பண்ணணும். டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது அப்பட்டமா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னா இஷ்யூவே ஃப்ரேம் பண்ண வேண்டாம், அங்கே ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் டிஸ்போஸ் பண்ணி எப்படி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுவேன், ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டினையல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எல்லாம் நோட்டீஸ் அனுப்புங்க. அவங்க ஏதாவது டினையல் இருக்குது நிறைய ரீசன்ஸ்லாம் எழுதிட்டு வந்து, இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன், இதை எடுத்துகிட்டு வரேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது சரி கேஸை ப்ரொசீட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஹியரிங்கை தாண்டி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்றப்ப இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. 5, பவர் டு அமெண்ட் ஆர் ஸ்ட்ரைக் அவுட் இஷ்யூஸ். ஒரு தடவை இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா
அடிஷ்னல் இஷ்யூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எப்போ டிகிரி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிகிரி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற இஷ்யூஸ் ஏதாவது டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட்ஸ். Six, questions of fact or law may by agreement be stated in form of issue. இப்போது question of either லாவாக இருக்கும், law questions இருக்கும், இல்லை factual questions இருக்கும். ஓகே, இந்த ரெண்டுமே when the parties to a suit are agreed as to the opinion of question of any fact or law to be decided between them, they may state the same in the form of an issue and enter into an agreement in writing upon the finding of the court an affirmative or negative of such issue. Like with regard to sum of money, கோர்ட் என்ன ஆர்டர் பேஸ் பண்ணுதோ அந்த ஆர்டரை வச்சு நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த பார்ட்டி சொல்லலாம். எதை வச்சு இப்போ சம் ஆஃப் மணி ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கோர்ட் அசர்டைன் பண்ணுங்கள், எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ ஃபியூச்சராக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். லைக் எங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியல, சரி கோர்ட்டு சொல்லுங்கள், நான் கொடுக்குறதுக்கு ரெடி தான், எவ்வளோன்னு எனக்கு தெரியல, அவர் அதிகபட்சமாக கேட்குற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் கோர்ட் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரி கேஸில் வருது. சில ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கொடுக்கணும், ஆனால் யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல, ஸோ நீங்கள் கோர்ட் சொல்லுங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா டைரக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சிலர் வந்து சில விஷயங்கள் பண்ணாமல் இன்ஜெக்ஷன் வாங்குறோம்ல, அந்த இதில் வந்து கோர்ட் டிரெக்ஷன் பண்ணோம். கோர்ட்டோட டிரெக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே வீல் என்டர் இன்டு அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங் ஸ்டேட்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான், இப்படி அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கொஸ்டின் ஆஃப் லா ஒரு ஃபேக்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7, court if satisfied that agreement was executed in good faith may pronounce judgment. ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வருதுன்னா அந்த அக்ரிமெண்ட் குட் ஃபெய்த்தில் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அதில் சில ரெகுலாரிட்டிஸ் இருக்குனால அதை கரெக்ட் பண்ணிவிட்டு கோர்ட் கேன் பாஸ் த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 15 என்னென்னா டிஸ்போசல் ஆஃப் சூட் அட் த ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் கொஸ்டின் ஆஃப் லா ஃபேக்ட்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது இப்போ 2-3 டிஃபரெண்ட்